குறும்படத்தை பாதியில் நிறுத்திய விஜய் சேதுபதி கதறி அழுத விஜே பார்வதி அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த வீடியோ இருக்க போகுது. என்னதான் இருந்தாலும் விஜேஎஸ் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க கூடாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிக் பாஸ்ல இந்த வாரம் கமருதீன் மற்றும் விஜே பார்வதி 2 பேரும் பிக் பாஸ் பாத்ரூமுக்குள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டாங்க. நாய் குலைச்சதுக்கு அப்புறம் கமருதீன் பாத்ரூமை விட்டு வெளியே வரக்கூடிய காட்சிகள் சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவுச்சு. விஜே பார்வதிக்கு எதிராக கேவலமான விமர்சனங்கள் எழுந்துச்சு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரஜினி முருகன் திரைப்படத்தில் ஒரு காமெடி சீன் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த காமெடி சீனில் சமுத்திரக்கனி வந்து ஒரு ஃபோட்டோவை கொடுப்பாரு. கொடுத்து இங்கே பார்த்தீங்களா ஐயங்காலையும் எங்களுடைய அப்பத்தா வந்து கொடிக்குளம் பேச்சியும் 2 பேரும் ஒன்று மொன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தில் கொடுப்பாரு. வாங்கி பார்த்துட்டு கொடிக்குளம் பேச்சியே தெரியும்ல, டே கொடிக்குளம் பேச்சு தங்கச்சி மாறிடா அப்படின்னு ராஜ்கரன் சொல்லுவார். தங்கச்சி மாறியோ அக்கா மாறியோ கொடிக்குளம் பேச்சியே தெரியும்ல, கொடிக்குளம் பேச்சியை இவர் வச்சிருந்திருக்காருயா அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்தில் பேசுவாங்க. அதுக்கு சூரி சொல்லுவாப்புல, உன் மகளை கூட தான் எனக்கு தெரியும், அதுக்காக நான் உன் மகளை வச்சிருக்கேன்னு ஆயிருமா அர்த்தமா அப்படின்ற மாதிரி சூரி பேசுவாப்புல. அது மாதிரி ஏண்டா நாய் குலைச்சு இவன் வெளியில் வர்றதுக்கும் பார்வதி இவனும் உள்ளே இருந்தாங்கன்றதுக்கும் என்னடா சம்பந்தம்? நாய் குலைச்சதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் படுக்க வேண்டியவங்க எல்லாரும் வெளியில் பாய போட்டு படுத்திருப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா சாண்ட்ரா. ஏன்னா சாண்ட்ரா தூங்கும்போது இவங்க கூத்தடிச்சுக்கிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு எல்லாம் மீறி அவங்க சாண்ட்ராவுடைய தூக்கத்தை கெடுத்துருக்காங்க. சாண்ட்ரா கடுப்பாகி பொட்டி சட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு கார்டன் ஏரியாவில் போய் படுத்து தூங்கியிருக்கு. இதனால பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு ரூல்ஸை கொண்டு வர்றாரு. அந்த ரூல்ஸின் படி நீங்கள் எவனும் பெட்ரூமை தாண்டி வெளியில் வந்து படுக்கக்கூடாது அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்குறாரு. அந்த கானா வினோத் வந்து எல்லாருக்கும் படித்தும் காட்டுறான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உண்மையிலேயே நாய் குலைச்சதுக்கான காரணம் என்னென்னா, பெட்ரூமில் படுக்க வேண்டிய இவங்க சாண்ட்ராவுக்கு பயந்துக்கிட்டு வெளியில் வந்து பாய போட்டு படுத்ததுனால தான்டா நாய் குலைச்சிருக்கு. அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் பாத்ரூம்குள்ளே இருந்ததுனால தான் நாய் குலைச்சிது. நைட்டு மிட் நைட்டில் உட்காந்து பார்வதி, என்னால் என்னுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதை முடிச்சு போட்டு மறுநாள் காலையில் கமருதீன் வந்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், வெளில போய் எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத முடிச்சு போட்டு இவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒன்று நடந்துருச்சியா, அதனால தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறான். கையில் வந்து மோதிரம் மாற்றிக்கிட்டாங்க. அதையும் வந்து ஏதோ தப்பு நடந்ததுனால தான் மோதிரம் மாற்றிக்கிற அளவுக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்டாங்க. கல்யாணம் வரைக்கும் பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். இந்த மைனர் குஞ்சு காமெடி இவங்க பண்ணுறது அப்படிதாங்க இருக்குது. மைனர் குஞ்சு காமெடியில் தப்பு பண்ண உங்களுக்கே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிட்டாங்க. இல்லைன்னா 2000 அபராதம் கட்டினா போதும்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போ வந்து நீங்கள் 2000 அபராதம் கட்ட போகிறீங்க. இல்லை இதுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக 2000 அபராதம் கட்டியாச்சு. ஓ, அட்வான்ஸ் புக்கிங்கில் ரேப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, விட்டா ரேப்பிங்காக பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்ற மாதிரி மைனர் குஞ்சை சுட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி. டேய், அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய பர்சனல் விஷயம்டா. அவங்க மோதிரம் மாற்றிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மிட் நைட்டில் நாய் குலைச்சதுக்கான காரணம் என்ன? இருக்கிறவெல்லாம் ரூல் பிரேக் பண்ணிவிட்டு பெட்ரூமில் படுக்காமல் ஒரு டாஸ்க் நடக்குதுன்னா அவங்க வெளியில் வந்து படுக்கலாம், அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அதை விட்டுட்டு இவங்க சாண்ட்ரான்ற ஒரு இண்டிவிஜுவலுக்காக பயந்துக்கிட்டு ஒட்டுமொத்த பேரும் எல்லாரும் வெளியில் வந்து பாய போட்டு படுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல பிக் பாஸ் வந்து நாயை குலைக்க விட்டுருக்கிறாரு. உள்ளே வந்து படுங்கடா அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு. இதை அப்படியே உல்ட்டா பண்ணி கமருதீனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் கசமுசா நடந்துச்சு, அப்படியாச்சு இப்படியாச்சு, பாத்ரூம்குள்ளே 2 பேர் இருந்தாங்க அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கட்டி ஒரு ஃபேக் நரேட்டிவை பண்ணி ஒட்டு மொத்தமாக பார்வதியை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ டோட்டலாக கேவலப்படுத்தி சோசியல் மீடியாவில் கேவலமான காதெல்லாம் கருகிற மாதிரி கொச்சையாக பச்சையாக விஜே பார்வதியை பற்றி கேவலமாக எழுதிட்டு வராங்க. விஜய் சேதுபதி அவர்கள் வெளியில் நடந்த ஃபேக் நரேட்டிவுக்கு போதுமான விளக்கத்தை இந்த வாரம் கொடுப்பாரா குறும்படம் போட்டுன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை. மாறாக அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து சாண்ட்ரா மேலே தான் இருக்கும். சாண்ட்ரா, நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க, ப்ரோமோவுடைய அடிப்படையில் சொல்கிறேன். சாண்ட்ரா, உங்களுடைய குழந்தைகளை கனி ஒன்று கேவலப்படுத்தலை. உங்களுடைய குழந்தைகளை தாக்குற அளவுக்கு கனி ஒன்றும் கேவலமான ஆள் இல்லை. கனி எந்த அளவுக்கு புனிதமான பெண்மணி தெரியுமா? விக்கல்ஸ் விக்ரம் எந்த அளவுக்கு நல்லவன் தெரியுமா? விக்கல்ஸ் விக்ரம் நேற்று ஆதிரைக்கு என்ன வேணால் நடந்திருக்கலாம். அந்த அளவுக்கு கேவலமாக ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணியிருப்பான். டாஸ்க் நடக்கிறப்ப ஆக்டிவிட்டி ஏரியாவில் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் அந்த பொண்ணோட தலையில் அடிபட்டு என்ன வேணால் நடந்திருக்கலாம். கழுத்து சுளுக்கு ஏற்பட்டிருக்கலாம், மண்டை உடஞ்சிருக்கலாம்,
மூளையில ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா டாப்ல அவ்வளோ ஹைட்ல ஒரு 7 அடி ஹைட்லேருந்து கீழ விழுகுது. நல்ல வேளை அந்த பொண்ணு கைய ஊண்டிருச்சு. ஊண்டாம விட்டிருந்துச்சுன்னா, மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இந்த விக்கல்ஸ் விக்ரம்ன்றவன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத பப்பா மாரி இருக்கிற எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். நான் வேணா உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கட்டுமா? நீ தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே. விஜேஎஸ் உடைய வீக்கெண்ட் எபிசோட்ல ஃபேஸ் பண்ணு. இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. சாண்ட்ரா பிரச்சனை இருக்கு. விக்கல்ஸ் விக்ரம் பிரச்சனை இருக்கு. கனியோட பிரச்சனை இருக்கு. இவ்ளோ பிரச்சனைய விட்டுட்டு விஜேஎஸ் வந்து அ க பார்வதி, கமருதீன் 2 பேரும் வாங்க. பாத்ரூம்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு பிடிச்சு பார்ப்பாராடா. என்னடா புரியவே இல்லடா எனக்கு. அது அப்படியே பாத்ரூம்குள்ள அவங்க 2 பேரும் போயிருந்தாலும், அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. நான் என்ன கேட்கிறேன், கமருதீன் வந்து பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்ததுக்கான வீடியோ இருக்குல்ல. பார்வதி பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்ததுக்கான வீடியோ எங்க காட்டு. சரி அது கூட வேண்டாம். பார்வதியும், கமருதீனும் பாத்ரூம்குள்ள இருந்தாங்கன்னு நீ சொல்றல்ல. 2 பேரும் பாத்ரூம்குள்ள போனதற்கான வீடியோ எங்க காட்டு. அப்படி ஒரு ஃபுட்டேஜ் இருந்தா, பிக் பாஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கணும்ல. ஏன் பண்ணல? அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து பாத்ரூம்குள்ள போகல. அப்போ அவங்க வெளியில உட்காந்து ஆன் ஹர் பீரியட்ஸ் டைம் அவங்க துணி துவைச்சுட்டு இருந்திருக்கலாம். இவன் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம். நாய் குலைச்சது என்னடா நாய் குலைக்குதுன்னு அவன் வெளியில வந்திருக்கலாம். ஆனா இத அப்படியே மாத்தி 2 பேரும் பாத்ரூம்குள்ள இருந்தாங்கன்னு ஒட்டுமொத்தமா சோசியல் மீடியால இருக்கிற எல்லாரையுமே இவனுங்க ஃபேக் நரேட்டிவ செட் பண்ணி நம்ப வச்சிருக்காங்கன்னா, எந்த அளவுக்கு கேவலமானவங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வேற வரப்போது. பார்வதியுடைய அம்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் கமருதீன் விஷயத்துல பார்வதி கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா நடந்துக்கிட்டாங்க. இது உனக்கு தேவையில்ல, வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா, எப்படி நரேட்டிவ செட் பண்ணுவானுங்கன்னா, பார்வதி வந்து ஒரு ஹிந்து பொண்ணு, கமருதீன் வந்து ஒரு முஸ்லீம் பையன். ஹிந்து பொண்ணு பார்வதின்றதுனால தான், கமருதீன் வேற்று மதத்த சேர்ந்தவனால தான் பார்வதியுடைய அம்மா வேணான்னு சொல்றாங்க. அவங்க வந்து 30 நாள் கழிச்சு பார்த்துக்கலாமா? நீ வெளியில வா பார்த்துக்கலாம். அப்படின்னு சொன்னா கூட, பார்வதிக்கு எதிராக இது மாதிரியான கேவலமான நரேட்டிவ இவனுங்க செட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. டோட்டலா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, அன்அஃபிஷியல் வோட்டிங்லலாம் பார்வதிக்கு வந்து ஓட்ஸ் குறைஞ்சிருச்சு. ஆரோரா சின்க்ளேர் பார்த்தா டாப்ல போயிட்டா. புரியவே இல்ல. டேய்! ஆரோரா சின்க்ளேர்லாம் என்ன பண்ணி கிழிச்சான்றா? அவ வந்து பார்வதிய விட அதிகமா அன்அஃபிஷியல்ல ஓட்டு வாங்கியிருக்கா. அன்அஃபிஷியல்ன்றத நம்ப முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். பட் இருந்தாலும், அதுல வந்து பார்வதிக்கு வந்து காமன் ஆடியன்ஸினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா, இவனுங்க பண்ண ஃபேக் புரபகேண்டா, ஃபேக் நரேட்டிவ் தான் அதுக்கு முக்கிய காரணம். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளிய விஜேஎஸ் வைக்கணுமா இல்லையா? குறும்படத்த போட்டு காட்டி, அப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கல. பார்வதிக்கு எதிரா ஒரு ஃபேக் புரபகேண்டா போயிட்டுருக்கு. அப்படின்னு பார்வதியுடைய நேம கிளியர் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலைடா. எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் சம்ஒன்ஸ் லைஃப். பார்வதி மேல ஒரு தப்பான பிம்பம் அப்படின்றது கிரியேட் ஆயிடுச்சு. அத கிளியர் பண்ணி வெளியில அனுப்ப வேண்டியது உங்களுடைய கடமைடா. ஆனா இத மாமா டிவி பண்ணுவாய்ங்களா? பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் சாண்ட்ரா தான். சாண்ட்ராவ வச்சு தான் இந்த ஒட்டுமொத்தமா சாட்டர்டே, சண்டே எபிசோட் 2த்தையும் இவனுங்க ஓட்டப் போறாய்ங்க அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. ஆனா ஒரு விஷயம், ஆதிரை இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியேறினால், ஆதிரை கிட்ட ஒரு பவர் இருக்கு. 24 ஹவர்ஸும் ஆதிரையுடைய பேரண்ட்ஸும் உள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாங்கி வச்சிருக்கு. அந்த பவரை யாருக்கு குடுத்துட்டு போகுன்ற கேள்வி எழுந்திருக்கு. ஒருவேளை பார்வதிக்கு குடுத்துட்டு வந்துருச்சு அப்படின்னா, பார்வதியுடைய அம்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்வதியோட 24 மணி நேரமும் இருக்க போறாங்க அப்படின்னா, பார்வதிக்கு இன்னும் அதிகபட்சமான இன்புட்ஸ் கிடைக்கும். அப்படி இன்புட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, அந்த இன்புட்ட வச்சு இதுக்கு அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல அவ வேற லெவல்ல ஒரு கேம ஆடி, தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கெட்ட பேர கிளியர் பண்றதுக்கு பார்வதி அடுத்தடுத்து ஸ்டெப்ஸ வந்து எடுத்து வைப்பாங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. எனக்கு என்னமோ இந்த வாரம் ஆதிரை எவிக்ட் ஆனா, ஒண்ணு கனிக்கு குடுக்கலாம், இல்லாட்டி பார்வதிக்கு குடுக்கலாம் அந்த பவர. 24 மணி நேரம் தன்னுடைய பேரண்ட்ஸ் வந்து இருக்கலாங்கிற பவர. எனக்கு என்னமோ கனிக்கு குடுக்க மாட்டான்னு நெனைக்கிறேன் ஆதிரை. ஏன்னா கனிய நாமினேட் பண்ணியிருக்கிறா. விஜே பார்வதிக்கு குடுத்துட்டு போயிட்டா அப்படின்னா, விஜே பார்வதியுடைய அம்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 24 மணி நேரம் இருந்தாங்கன்னா, அதிகபட்சமான இன்புட் விஜே பார்வதிக்கு கிடைக்குதுன்னா, அது கண்டிப்பாக ஆட்டத்தினுடைய போக்கை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மாத்தும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது ஒட்டுமொத்தமா பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில பார்வதிக்கு எதிராக செய்யப்பட்ட ஃபேக் நரேட்டிவ். இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் பார்வதிக்கு எதிரான அவதூறுகளை சமூக ஊடகங்கள்ல ஒரு கும்பல் இறங்கி செய்வாங்க அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. விஜேஎஸ் பார்வதியுடைய நேம இன்னைக்கு ஒரு குறும்படத்தை போட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல பார்வதி உண்மையிலேயே கமருதீனோட சேர்ந்து பாத்ரூம்ல ஏதாவது ஒரு தப்பான விஷயத்த பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? மக்களாகிய நீங்க இந்த பார்வதி மேட்டர்ல என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.